ஸோ நம்முடைய வீடியோ பார்த்துட்டு திருச்சியிலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் ஈபி பில் ரொம்ப அதிகமாக வருது, கொஞ்சம் செக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. இது ஒரு கமர்ஷியல் பில்டிங். ஸோ அந்த பில்டிங்கில் உள்ள எல்லா சர்வீஸுமே நம்ம செக் பண்ணி கொடுக்க போகிறோம். அதேபோல் டிஜி ஆன் பண்ணும்போது லிஃப்ட் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம். டிஜியோட இன்கமிங் எம்சிபி நம்மளுக்கு ஒரு ஃபேஸ் வந்து பர்ன் ஆயிருந்தது. எதனால் பர்ன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் கனெக்ஷனால் அது பர்ன் ஆயிருந்தது. ஸோ அடுத்தது என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸோடைய நியூட்ரல் எடுத்துகிட்டு போயிட்டு எர்த்தில் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும். என்ன ரீசனால் எர்த் நியூட்ரல் ரெண்டுமே வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் வந்து பவர் ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது லைட் எல்லாமே வந்து ஃப்ளிக்கர் ஆகி ஆன் ஆகுது சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி எர்த் நியூட்ரல் ரெண்டுமே வந்து லிங்க் பண்ணாதீங்க. இதனால் ஈபி பில்லும் அதிகமாக வரும். முக்கியமாக எலக்ட்ரிக்கலில் ஒரு சில ஃபால்ட்டும் கண்டிப்பாக வருங்க. அடுத்த ஃபால்ட் என்னன்றதை பாருங்கள். ஒரு ஃப்ளோரில் நம்ம நியூட்ரலே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இருந்தும் கூட ஒரு சில ஃபேன்ஸ், லைட்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வேறு சர்வீஸ்லேருந்து நியூட்ரல் ஷேர் ஆகுதான்றதை முதல்ல செக் பண்ணோம். பட் அந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே இல்லை. நியூட்ரலே டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த லைட்டு, ஃபேன் எல்லாமே வந்து ஒர்க் ஆகிறதுக்கான ரீசன் நியூட்ரல் என்ன பண்ணியிருக்காங்க, எர்த்து கூட லிங்க் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வயரிங் ப்ராப்ளம் வரது சாதாரணமான விஷயம் தான். பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிசிபி போட்டு வயரிங் பண்ணுங்கள். வயரிங்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்லை லீக்கேஜ் இருந்தாலோ, இல்லை நமக்கே ஷாக் அடித்தாலோ கண்டிப்பாக அந்த பிரேக்கர் நமக்கு ட்ரிப் ஆகுங்க.